வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. பாட்டி கையை காலை வச்சுட்டு சும்மாவே இருக்கிறது இல்ல, ஏதாவது ஒரு குசும்புத்தனம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அரசியை கோவிலுக்கு போலாமான்னு கூட்டிட்டு வர்றவங்க குமரவேலையும் வர சொல்றாங்க. அவங்க ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்க குமரவேலும் வர்றாரு. ரெண்டு பேர்கிட்டையும் பேசிட்டு இருக்க அரசி டென்ஷனா இருக்காங்க. தெரியுது தர்மகர்த்தா தானே, நான் அவர்கிட்ட போய் பேசிட்டு வரேன்னு பாட்டி எழுந்திருக்க. அப்பதான் நானும் வர்றேன்பா அப்படின்னு அக்கறையா எழுந்திருக்கிறாரு குமரவேல். நான் போட்ட பிளான் என்ன, நீ என்னடா பண்றன்னு நினைக்கிற பாட்டி? வேணா நான் போயிட்டு வரேன்னு சொல்லி போக கூடவே அரசியும் எழுந்துடுறாங்க. ஐயோ இவ ஒருத்தி ஊன்னா தையா தக்கான்னு குதிக்கிறா, இவளை எப்படிதான் சமாளிக்க போறேன்னு தெரியலன்னு பாட்டி ஏய் நீ ஒன்னும் வர வேண்டாம், இங்கே உட்காரு அப்படின்றாங்க. இங்கே உட்காந்துக்கிட்டு நான் என்ன பண்றது அப்படின்னு அரசி கேட்க, ஏன் இவங்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டுறேன் அப்படின்னு பாட்டி சொல்ல எரிச்சலோட எழுந்திருச்சு நின்றுடுறாங்க அரசி. அம்மாச்சி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவங்க கூட எல்லாம் எனக்கு என்ன பேச்சு அப்படின்னு அரசி சிடுசிடுக்க, ஏதாவது பேசிக்கிட்டு நான் போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, அரசி என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுடுறாங்க. என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்பத்தா கேட்க, என்னையும் உங்க பேரனையும் பேச வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அரசி முகத்துக்கு நேராவே கேட்டுடுறாங்க. திருத்தின்னு முழிக்கிற பாட்டி ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு, ஏமா எனக்கு என்ன வேற வேலையே இல்லையா என்ன, சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு இவங்கிட்ட பேசிக்கிட்டேன்னு சொன்னேன், அது ஒரு தப்பா அப்படின்னு பாட்டி கேட்க அரசி வெடுக்குன்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க. கேஷுவலா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கிறதுல என்ன தப்பாயிட போகுது அப்படிங்கிறாரு குமரவேல். இங்க பாருங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அரசி சொல்லிடு. ஐயோ மூஞ்சில் அடிக்கிறாளே அப்படின்னு லைட்டா முகத்தை திருப்பிக்கிறாரு குமரவேல். அம்மாச்சி நானும் உங்க கூட வர்றேன்னு அரசி உறுதியா சொல்ல, ஏண்டி பேசுன்னு சொன்னதுக்கே நீ இம்புட்டு பண்றியே, இவனை கல்யாணம் பண்ண சொன்னா அப்படின்னு ஆழம் பாக்குறாங்க பாட்டி. குமரவேலே ஐயோ அப்பத்தான்னு கொஞ்சம் திகச்சு போறாரு, அதுக்கெல்லாம் வேற ஆளை பாத்துக்க சொல்லுங்க அப்படின்னு அரசி கோபத்திலையும் கூலா சொல்றாங்க. இங்க பாருப்பா அரசி, இவன் திருந்திட்டாமா அப்படின்னு பாட்டி சொல்ல, ஆமான்னு பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டிட்டு நிக்கிறாரு குமரவேலு. அப்படி திருந்தினா அது அவருக்கு தான் அம்மாச்சி நல்லது அப்படின்னு அரசி சொல்ல, நீயும் இவனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு வச்சுக்கோயே, பாவம் இவனை வேற யாரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு அம்மாச்சி கேட்க, அப்படின்னு பாக்குறாரு குமரவேலும். ரவுடிசம் பண்றவரு பொண்ணுங்களை கடத்துறவரை கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறாங்க அரசி. பாட்டி என்ன சொல்றதுன்னு பாக்க, அப்பதா இதெல்லாம் கேட்கதான் என்ன வர சொன்னீங்களா அப்படின்னு குமரவேல் கேட்க, பாரு நீயே பாரு, என் பேரை எம்பிட்டு வருத்தப்படுறான்னு பாரு அப்படின்னு பாட்டி முதல கண்ணீர் வடிக்கிறாங்க. தப்பு பண்ணும்போது வராத வருத்தம் அதை சொல்லி காட்டும் போது மட்டும் வருதாக்கும் அப்படின்னு அரசி வெடுக்குன்னு கேட்டு விட்டுடுறாங்க. இங்க பாரு அரசி, இவன் நல்லவன் தாண்டி, அப்பன் பேச்சை கேட்டு தப்பான வழிக்கு போயிட்டான் அப்படின்னு பாட்டி ஒரு சமாதானம் சொல்ல, ஏன் சொந்த புத்தி இல்லையாக்கும் அப்படின்னு அதுக்கும் ஒரு பஞ்சு கொடுத்துடுறாங்க அரசி. பாட்டியும் விட்டு கொடுக்காம, ஆமா அது இல்லாம தான் இருந்தது, ஆனா இப்ப வந்துருச்சு அப்படின்றாங்க. எப்படி அம்மாச்சி நீங்க இப்படி ஒருத்தருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அரசி கேட்க, இதோ பாருமா இவன் திருந்திட்டேன்னு சொல்றான், பண்ணின தப்பெல்லாம் நினைச்சு வருத்தப்படுறான், உன் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்டுட்டான், இதுக்கு மேல இவன் என்னமா பண்ணணும் அப்படின்னு பாட்டி கேட்க, ஒன்னும் பண்ண வேண்டாம், என்னை ஆளை விடுங்கன்றாங்க அரசி. எப்படியோ உன்னை யாரோ ஒருத்தங்களுக்கு தானே உங்க அப்பா கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு, அதுக்கு நீ இவனையே கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு பாட்டி கேட்க, அப்படின்னு பரிதாபமா முகத்தை வச்சுட்டு நிக்கிறாரு குமரவேல். நல்ல பையம்மா அப்படின்னு பாட்டி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, அம்மாச்சி என்னை கடுப்பு ஏத்தாதீங்க சொல்லிட்டேன் அப்படின்னு அரசி கத்த, அதெல்லாம் சட்டை பண்ணவே இல்லை பாட்டி, நீயும் இவனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு வைங்களேன், ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துரும்ல அப்படிங்கிறாங்க பாட்டி. அம்மாச்சி ஒன்னுக்கு ரெண்டு கல்யாணம் நடந்தாச்சு, சேர்ந்தாங்களா? இல்ல அப்படின்னு அரசி அதுக்கும் ஒரு கவுண்டர் வச்சிருக்காங்க. முன்ன மாதிரி இப்பவும் அடிச்சுக்கிட்டு தானே கிடக்குறாங்க, இப்போ நாங்க கல்யாணம் பண்ணி தான் அவங்கள சேர்த்து வைக்கணுமா அப்படின்னு அரசி சலிப்போட முகத்தை திருப்பிக்க, நீ என்ன இம்புட்டு வாயாடியா இருக்க அப்படின்னு குமரவேல் கேட்க கோவத்தோட திரும்புற அரசி, வாயை மூடிக்கிட்டு சொன்னதை கேட்டதுக்கெல்லாம் தான் நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டீங்களே அப்படின்னு அரசி முகத்தில் அடிக்கிறாங்க. நான் பண்ணினதெல்லாம் தப்புன்னு உணர்ந்துட்டேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல, மறுபடியும் உணர்ந்தா உங்களுக்கு நல்லது அப்படின்னுறாங்க அரசி. பாட்டி என்னடா நம்ம பருப்பு எதுவும் இவகிட்ட வேகல அப்படின்னு குமரவேலை பார்த்துட்டு திருன்னு முழிக்க, இங்க பாருங்க அம்மாச்சி, இந்த வேலையை இதோட நிறுத்திக்கங்க, இதுக்கு மேல உங்க பேரனுக்கு நீங்க வக்காலத்து வாங்கிட்டு வந்தா அப்பா கிட்ட சொல்லிடுவேன் நானு அப்படின்னு அரசி சொல்ல, ஐயோ அப்படின்னு பயத்துல எச்சில் முழுங்குறாங்க பாட்டி. நான் தர்மகர்த்தா கிட்ட பேசணுமா அப்படின்னு பாட்டி எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்க்க, வாங்க சேர்ந்தே போய் அவங்கள பார்க்கலாம் வாங்க
அப்படின்னு அரசி கூப்பிட பாட்டி அங்கேயே நிக்க வாங்க அப்படின்னு கடகடன்னு முன்னாடி போயிடுறாங்க அரசி. அரசி அப்படின்னு கூப்பிட்டு பாக்குற பாட்டி ரொம்ப பிடிவாதக்காரியா இருக்காளேடா. விடமாட்டா போல அப்படின்னு பேரங்கிட்ட புலம்ப அவரு பாவம் பரிதாபமா பார்த்துட்டு நிக்கிறாரு. கொஞ்ச தூரம் போன அரசி இன்னும் வரலன்னு திரும்பி பாக்குறாங்க. அம்மாச்சி அப்படின்னு அரசி கத்த இதோ வர்றேன் அப்படிங்கிறவங்க டேய் வரேன்டா அப்படின்னு பாட்டி அங்கேருந்து போறாங்க. குமரவேல் அங்கே நின்று பார்த்துட்டு இருக்க அரசி பக்கத்துல வந்தவன வாங்கம்மாச்சி அப்படின்னு முதுகுல கைய வச்சு கூட்டிட்டு போறாங்க. போயிட்டு இருக்க அரசி தலையை மட்டும் திருப்பி ஒரு புரியாத பார்வையா குமரவேலை பாக்குறாங்க. குமரவேல் கொஞ்சம் குழப்பமும் கொஞ்சம் சந்தோஷமா பார்த்துக்கிட்டே நிக்கிறாரு. கோமதி நிறைய முருங்கைக்கீரையை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு டீப்பாய் மேல அதை வச்சுட்டு பக்கத்துல தாம்பாளத்தை வச்சு டொப்பு டொப்புன்னு பிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்க அம்மா வீட்டுக்கு வந்துச்சு, எனக்கும் பேச்சு துணைக்கு ஒரு ஆள் இருக்கும்னு பார்த்தேன். கோவிலுக்கு போறேன், தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போறேன்னு எங்கேயாவது போய்கிட்டே இருக்குது. போதாததுக்கு இந்த அரசியை வேற கூட கூட்டிட்டு போயிடுறாங்க. வீட்டுல தனியா இருக்க என்னமோ மாதிரி இருக்கு அப்படின்னு தன்னந்தனியா அவங்களே பேசிக்கிறாங்க. அப்போ பாண்டியன் வர்றாரு கடப்பையோட. வர்றவரு கோமதி கிட்ட நின்னு ஒரு பார்வை பார்த்துட்டு அவங்க ரூமுக்கு போறாரு. இது வேற பேசுறதும் இல்ல, ஒன்னும் இல்ல, சாப்பிடுறதும் இல்ல, தேவையில்லாம வீட்டுல குறுக்க நெருக்க ஒரு கேரக்டர் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் கீரையை பறிக்கிறாங்க கோமதி. உள்ளர வந்த பாண்டியன் பீரோல எதையோ தேடிக்கிட்டு இருக்காரு. எங்க இருக்குன்னு தெரியலையே, எங்கேயும் காணுமே அப்படின்னு புலம்பிட்டு இருக்க கோமதியை திரும்பி பார்த்துட்டு ஓ பேங்க்குக்கு போறாரு போல இருக்கு, அதான் பாஸ்புக்கை தேடுறாரு. ஏன் என்கிட்ட கேட்டா எடுத்து கொடுக்க போறேன், கேட்காம சேச்சே நம்ம போக கூடாதுப்பா, தேடட்டும் எவ்வளவு நேரம் வேணாலும் தேடட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு படக்கு படக்குன்னு கீரையை பறிச்சு போடுறாங்க. எங்க வச்சிருக்காண்டே தெரியலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டே வளைச்சு தேடிட்டு இருக்க இங்க கோமதி கீரையை பறிச்சு முடிச்சுட்டு போதும் அப்படின்னு தட்டில் இருக்க கீரையை எடுத்துட்டு டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. சர்ன்னு ஒரு தலை சுத்தல். என்ன இது, உட்காந்து எந்திரிச்சாலே தலை டக்குன்னு சுத்துது. ஐயோ அப்பா, இதுக்கு தான் நேரத்துக்கு சாப்பிடணுங்கிறது அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு கிச்சனுக்கு வர்றாங்க கோமதி. ஏதாவது ஒரு சேலைக்குள்ள ஒளிச்சு வச்சிருப்பா அப்படின்னு பாண்டியன் புலம்பிக்கிட்டு அங்க தேடிட்டு இருக்காரு. கிச்சனுக்கு வந்த கோமதி ஒரு சம்பளத்தை எடுத்து திறந்து பார்த்துட்டு சோ இது வேற காலி ஆயிடுச்சா, காலையிலேயே கவனிச்சிருந்தா யார்கிட்டயாவது சொல்லி பரன் மேல இருக்கிற புளியை எடுத்திருக்கலாம். எங்க இப்பெல்லாம் எதுலையுமே கவனமே போக மாட்டேங்குது, சரி எடுப்போம் அப்படின்னு தனக்குத்தானே பேசிக்கிட்டு கோமதி ஹாலில் இருக்க டைனிங் சேர் எடுக்க வர்றாங்க. அப்படியே எட்டி பார்க்க பாண்டியன் இன்னும் தேடிக்கிட்டே இருக்காரு. இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்காரு போல இருக்கு, தேடட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அரட்டைன் வெயிட்டை தூக்கிட்டு போற மாதிரி அந்த சேரை எடுத்துட்டு போறாங்க. எங்க வச்சு தொலைச்சானே தெரியல அப்படின்னு பாண்டியன் இப்ப கொஞ்சம் டென்ஷனோட தேடிட்டு இருக்காரு. கோமதி சேரை கொண்டு வந்து போட்டுட்டு எம்மா எப்ப பாப்பா, ஐயோ கடவுளே அப்படின்னு புலம்பிக்கிட்டே கையை நீட்டி பரன் மேல இருந்து ஒரு சம்பளத்தை எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பாண்டியன் ஒரு வழியா பாஸ்புக்கை கண்டுபிடிச்சிடுறாரு. எடுத்து பாக்குறவரு செக் புக் எங்க இருக்குன்னு நான் கேட்பேன், அப்புறம் அதுக்கு அவளா பார்த்து எடுத்து கொடுப்பா, அதுக்கு வேற பேசணும்னு வேற நினைச்சுக்கிட்டு இருப்பா. நான் இதுக்கு உங்ககிட்ட கேட்க போறேன், தேடி எடுத்துட்டோமா இல்லையா அப்படின்னு பீத்திக்கிட்டே அவரோட பேக்ல வைக்கிறாரு பாண்டியன். நல்ல வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு பேக்குள்ள வச்சுட்டு வெளியே வர கோமதி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து கொஞ்சம் தள்ளி இருக்க பாக்ஸ் எடுக்க ரொம்ப ட்ரை பண்றாங்க. அவரு ரூம் வாசப்படிக்கிட்ட வர கோமதி அந்த சம்பளத்தை எடுக்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு எக்கி ட்ரை பண்றாங்க. அதை கையை வச்சு சுத்த சம்பளம் இன்னும் கொஞ்சம் உள்ளரதான் போகுது. அவங்க மெல்ல ட்ரை பண்ணி எக்கி ஓரத்துக்கே வந்துடுறாங்க. ஹாலுக்கு வந்த பாண்டியன் எங்க ஆளை காணோம், கொஞ்சம் முன்னாடி இங்கே தானே உட்கார்ந்துருந்தான்னு சுத்தி முத்தி பாக்குறாரு. அவரு ஹாலை தாண்டி கதவு பக்கமா போய்கிட்டு இருக்க கோமதிக்கு தலை சுத்தல் ஒரு பக்கம், எட்டுனது ஒரு பக்கம், மேல பார்த்தது ஒரு பக்கம்னு எல்லாமா சேர்ந்து ஒரு மாதிரி ஆயிடுது. சென்ஸ் அவங்க கண்ட்ரோலை விட்டு போக அப்படியே பாத்திரத்தை பிடிச்சிடுறாங்க. அவ்வளோதான், எட்ஜுக்கு போனதுனால ஸ்டூல் கீழே விழுந்து சேர் ஒரு பக்கம் சரிஞ்சு கிடக்க கோமதி ஒரு பக்கம் கீழே விழுந்துடுறாங்க. மேல இருந்து விழுந்த பாத்திரம் ஒரு பக்கம் உருண்டுட்டு இருக்கு. பெரிய சத்தமா கேட்க போயிட்டு இருந்த பாண்டியன் படார்னு நின்னுடுறாரு. அப்படின்னு கோமதியோட அணுத்தல் சத்தம் தான் கேக்குது. எழுந்திரிக்க ட்ரை பண்றாங்க, முடியல. பிளாட்டா படுத்துட்டு ஏங்க என்னங்க அப்படின்னு ஈனஸ்வரத்துல கையை மட்டும் நீட்டி பாண்டியனை கூப்பிட ட்ரை பண்றாங்க கோமதி. பாண்டியன் காதுல இதெல்லாம் நல்லா தெளிவா விழுது. என்னங்க 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 அப்படின்னு கோமதி கூப்பிட்டுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி தலையை சாச்சு பார்க்க அவங்களோட பார்வையில இருந்து நேர்கோட்டில தான் பாண்டியன் நிக்கிறாரு. பாண்டியனுக்கு காதுல கேட்டும் திரும்பி கூட பார்க்கல. இப்பதான் அவ பாட்டுக்கு ஒரு பக்கம் கீரை ஆஞ்சிக்கிட்டு இருந்தா, அதுக்குள்ளே ஆரம்பிச்சுட்டால அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க கோமதி ஏங்க என்னங்க அப்படின்னு உடம்புல இருக்க சக்தி எல்லாம் ஒண்ணு கூட்டி கூப்பிடுறாங்க. இப்ப
இவளோட நடிப்பை பார்த்து நான் ஓடி போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு பேசணும். இப்படி தினம் ஊர்ல இல்லாத நாடகம் எல்லாம் போட்டுட்டு இருந்தா நான் இவளை எப்படி நம்புறது அப்படின்னு பாண்டியன் தனக்கு தானே பேசிட்டு இருக்க. கோமதி என்னங்க என்னங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. யாரு குடும்பத்துல இருந்து வந்திருக்கா? இவங்க குடும்பமே சூப்பரா நடிக்கிற குடும்பம், இவளுக்கு மட்டும் நடிக்க சொல்லியா தரணும்? இவ கிடக்குற வேலையத்தவ அப்படின்னு பாண்டியன் அங்கிருந்து போயிட்டு இருக்காரு. ஏங்க அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு கூமாப்பட்டி தங்கராஜ் மாதிரி கூப்பிட்டு பார்த்துட்டு மயக்கத்துக்கு போயிடுறாங்க கோமதி. சரவணன் வீட்டுக்கு வர்றாரு. வண்டியை நிறுத்திட்டு வீட்டுக்குள்ள சரவணன் விரிய திறந்து கிடந்த கதவு வழியா உள்ளர வர்றாரு. அவரோட மொபைல் ரிங் ஆகுது. அட்டன் பண்ணி நான் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன் அஞ்சலி. கரெக்டா நீயே போன் பண்ணிட்ட? இல்லப்பா, போன்ல சார்ஜ் கம்மியா இருக்கு. டெலிவரி முடிச்சிட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கடைக்கு போயிருவேன். நான் கடைக்கு போயிட்டு சார்ஜ் போட்டுட்டு கூப்பிடவா அப்படின்னு கேட்டுக்கிட்டே டைனிங் டேபிள் கிட்ட வர்றவரு டம்ளர்ல தண்ணியை ஊத்தி குடிக்கிறாரு. சரி அஞ்சலி. சரி சரி அஞ்சலி, நான் கண்டிப்பா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டம்ளரை வச்சுட்டு காலை கட் பண்றாரு சரவணன். கோமதி கிச்சன்ல சுயநினைவு இல்லாம விழுந்து கிடக்குறாங்க. அடுத்து ஸ்விட்ச் போர்டு கிட்ட போற சரவணன் சார்ஜர் எடுத்து சுருட்டிக்கிட்டு என்ன வீடெல்லாம் திறந்து கிடக்கு, வீட்டுல யாரையும் காணோம் அப்படின்னு சொல்லிக்கிறவரு அம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்படின்னு கூப்பிடுறவரு எங்க அம்மாவை காணோம், அம்மா எங்க போனாங்க, ஒருவேளை ரூம்ல தூங்குறாங்களோ அப்படின்னு யோசிக்கிற சரவணன் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அவங்க ரூம்ல போய் பாக்குறாரு. அங்க காணோம்னு வெளியே வர்றவரு அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே கிச்சன் பக்கமா போறாரு. கொல்ல பக்கம் போலான்னு போக கிச்சன் பக்கம் திரும்ப அங்க கோமதி விழுந்து கிடக்கிறது. சேர் ஒண்ணு தலை குப்புற கிடக்க, ஒரு குடம், சில பாத்திரங்கள் எல்லாம் தரையில கடகடன்னு உருண்டு கிடக்கு. ஒரு செகண்ட் அவருக்கு எதுவுமே புரியல. பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறவருமா அப்படின்னு பயங்கரமா கத்திக்கிட்டே ஓடி வந்து அங்க கிடக்கிற பாத்திரத்தெல்லாம் சடசடன்னு இழுத்து விடுறாரு. அம்மாவோட பக்கத்துல வந்து முட்டி போட்டு அம்மா அம்மா என்னாச்சுமா அப்படின்னு அம்மாவோட முகத்தை தடவி தட்டி பாக்குறாரு. மா இங்க பாருமா மா அப்படின்னு கத்தி பாக்குறவரு டக்குன்னு கோமதியை தாண்டி ஓடி போய் செம்புல தண்ணியை மட்டும் வந்து மா பாருமா அம்மா அப்படின்னு தண்ணிய கண்ணத்துல முகத்தெல்லாம் தெளிச்சு கண்ணத்தை பட்டு பட்டுன்னு தட்டி பாக்குறாரு. உடனே டக்குன்னு கோமதியோட தலையை தூக்கி காலில் வச்சுக்கிட்டு கையை முட்டு கொடுத்து அம்மா அம்மா என்னாச்சுமா, அம்மா இங்க பாருமா, அம்மா இங்க பாருமா, மா அங்க பாருமா அப்படின்னு கண்ணத்தை தட்டி தட்டி கூப்பிடுறவரு அதுக்கு மேல எந்த ரியாக்ஷனும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே மொத்தமா தூக்கிடுறாரு. எவ்வளவு முயற்சி பண்ணி அவரால் தூக்க முடியல. மறுபடியும் மெதுவா கீழே விட்டு அம்மா 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 அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே மெதுவா அவங்க தலைய தரையில படுக்க வைக்கிறாரு. வேகமா வீட்டுல இருந்து வெளியே ஓடி வர கரெக்டா பழனி சுகன்யாவை கூட்டிட்டு வந்து வண்டியை நிறுத்துறாரு. சரவணன் மாமா 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 அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வர பழனி வண்டியை நிறுத்துறவரு என்னடா சரவணா என்ன மாப்பிள என்னாச்சு மாப்பிளன்னு பயங்கரமா பதறாரு. அம்மா மாமா அம்மா அப்படின்னு சரவணன் மாறி மாறி உளறிட்டு இருக்க. என்னாச்சு, ஏன் பதட்டமா இருக்கீங்க? வீட்டுக்குள்ள திருட யாராவது வந்துட்டானா, இல்ல பாம்பு ஏதாச்சும் வந்துச்சா அப்படின்னு சுகன்யா கேட்டுட்டு இருக்காங்க. மாமான்னு மறுபடியும் சரவணன் கூப்பிட என்னாச்சுடா அப்படிங்கிறாரு பழனி. அம்மா கிச்சன்ல மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. வாங்க மாமா சீக்கிரமா வாங்க அப்படின்னு சரவணன் சொல்ல பழனி டபார்னு ஓடுறாரு. கூடவே சரவணன் ஓட பின்னாடியே சுகன்யாவும் ஓடுறாங்க. என்ன மாப்பிள்ள தலையில குண்டை தூக்கி போடுற எங்க அக்காவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு பழனி பதறிக்கிட்டு ஓடி வர்றாரு. வா மாமா அப்படின்னு ஓடி வர்ற சரவணன் அம்மா கிட்ட வந்து முட்டி போட்டு அம்மா 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 அப்படிங்கிற ஒரு மாமா இங்க பாரு மயக்கமா கிடக்குறாங்க அப்படின்னு சொல்ல பழனியும் குனிஞ்சு பாக்குறாரு. அத்தாச்சி என்னாச்சு, அத்தாச்சி அத்தாச்சி அப்படின்னு சுகன்யாவும் அவங்க தலையை பிடிச்சி தூக்குறாங்க. கண்ணி தெளிச்சு பாத்துட்டேன் மாமா, கண்ணை முழிக்கல, என்னாச்சுன்னு தெரியல மாமா அப்படின்னு சரவணன் பதறிட்டு இருக்க. அக்கா அக்கா ஐயோ அக்கா 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 இங்க பாருக்கா பழனி வந்திருக்கேன் அப்படின்னு பழனிய பதறிக்கிட்டு இருக்க. அத்தாச்சி அப்படின்னு கோமதியோட தலையை தூக்கி தன்னோட மடியில வச்சுக்கிறாங்க சுகன்யா. ஏய் என்னாச்சுடா அப்படின்னு பழனி பதற. அத்தாச்சி அத்தாச்சி அப்படின்னு சுகன்யாவும் பதறிட்டு இருக்காங்க. மாமா பயமா இருக்கு மாமா, அம்மா அம்மா இங்க பாருமா ஒன்னும் இல்லம்மா அப்படின்னு சரவணன் பதறிக்கிட்டு இருக்க. பழனியோட முகம் பயத்துல நடுங்கிட்டு இருக்கு. அத்தாச்சி இங்க பாருங்க, அத்தாச்சி என்ன ஆச்சு, ஐயோ அத்தாச்சி அப்படின்னு சுகன்யா பதறிக்கிட்டு இருக்க. அக்கா அக்கா அப்படின்னு பயத்துல கத்திட்டு இருக்காரு பழனி. ஏங்க வண்டி ஏதாவது இருக்கான்னு பாருங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்றாங்க சுகன்யா. அப்படின்னு பழனி அதிர்ச்சியோட சொல்ல மாமா வா மாமா சீக்கிரமா போலாம், சீக்கிரமா போ மாமா அப்படிங்கிறாரு சரவணன். அப்படின்னு பயத்தோட பழனி எழுந்து ஓட அம்மா அம்மான்னு ஒரு பக்கம் சரவணனும்
அத்தாச்சி அத்தாச்சின்னு சுகன்யா மறுபக்கமும் கதறிக்கிட்டு இருக்காங்க கோமதி கிட்ட. அத்தாச்சி அத்தாச்சி இங்க பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க அத்தாச்சி அப்படின்னு சுகன்யா பதறிக்கிட்டு இருக்க. அம்மா அம்மா ஒண்ணும் இல்லம்மா, இங்க பாருமா, கண்ணு முழிச்சு பாருமா அப்படின்னு சரவணன் கதறிக்கிட்டு இருக்காரு. பழனி பதறி அடிச்சு வெளியே ஓடி வர கரெக்டா குமரவேல் கார் எடுக்க போறாரு. கார் கதவு திறந்துட்டு இருக்க. டேய் குமாரு குமாரு அப்படின்னு அவர் கத்திட்டு வர. என்ன சித்தப்பா அப்படின்னு கேக்குறாரு குமரவேல். டேய் டேய் நீ சீக்கிரம் ஒரு வண்டிக்கு ஏற்பாடு பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்னு. என்னாச்சு அப்படின்னு ஓட போன சித்தப்பா கைய பிடிச்சிட்டு கேக்குறாரு குமரவேல். இல்ல இல்ல வேணாம் வேணாம், உன்னோட வண்டியே இருக்குல்ல, இந்த வண்டியை எடுத்துக்க சீக்கிரம் அப்படின்னு ஒரு பயங்கர பரபரப்பா படபடக்க. என்னாச்சு சித்தப்பா எதுக்குன்னு கேக்குறாரு குமரவேல். டேய் என்னோட அக்கா மயக்கம் போட்டு விழுந்துருச்சுடா அப்படின்னு பழனி சொல்ல. ஐயோ அப்படின்னு குமரவேல அதிர்ச்சி ஆகுறாரு. டேய் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலடா, பயமா இருக்குடா, அக்காவை ஆஸ்பத்திரி கூட்டு போகணும்டா, நீ இந்த வண்டியை எடு, வாசல்ல கொண்டு வா, வா வா வாசல் கிட்ட வந்துரு சீக்கிரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பழனி உள்ளரோட. சரி சித்தப்பா அப்படின்னு கார் எடுக்க போறாரு குமரவேல். கடவுளே என் அக்காவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு கதறிக்கிட்டே உள்ளர வர்ற பழனி. சரவணா சீக்கிரமாடா, வாடா வாடா வாடா, தூக்கு தூக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓடி வர. வண்டி வந்துருச்சான்னு சுகன்யா கேக்குறாங்க. வந்துருச்சு வந்துருச்சு, வண்டி ரெடியா இருக்கு, தூக்கு தூக்கு. அக்கா அக்கா அப்படியே பாத்துடா, பத்திரமாடா அப்படின்னு பழனியும் சரவணனும் சேர்ந்து கோமதியை கொஞ்சம் தூக்கிடுறாங்க. சுகன்யாவை ரொம்பவே ஹெல்ப் பண்றாங்க. நீ முன்ன போ அப்படின்னு சொல்ல 3 பேரும் கோமதியை தூக்கிக்கிட்டு கார்கிட்ட வந்துடுறாங்க. நீ முன்ன போ அப்படின்னு பழனி சரவணனையும் சுகன்யாவையும் கைட் பண்ணிட்டு வர்றாரு. டேய் கதவு திறடா சீக்கிரம்டான்னு சுகன்யா கத்த. குமரவேல் ஓடி வந்து பின் கதவை திறக்கிறாரு. பார்த்து பத்திரமா அப்படின்னு சொல்ல. பார்த்துடா பத்திரமாடா அப்படின்னு சரவணன் கிட்ட பழனி சொல்லிட்டு இருக்க. 2 பேருமா சேர்ந்து கோமதியை உள்ளர உட்கார வச்சிடுறாங்க. சுகன்யா கோமதி கீழே விழுந்துராம தாங்கி பிடிச்சிட்டு இருக்க. இரு அப்படின்னு பழனி பாஞ்சி அடுத்த பக்கம் கதவு திறந்துட்டு உள்ளர ஓடி வர்றாரு. அதுக்குள்ள கோமதி சரியா பார்க்க பழனி வந்து தாங்கி பிடிச்சிக்க. அந்த பக்கம் சுகன்யா இழுத்து பிடிச்சிட்டு இருக்காங்க. ஏய் குமாரு சீக்கிரம் வண்டி எடு, சுகன்யா நீயும் வா, வந்து பிடிச்சிக்கோ ஒடியா அப்படின்னு பழனி அழுகையோட கூப்பிடுறாரு. பார்த்து பத்திரமா உட்காருங்க, பத்திரமா பிடிச்சிக்கங்க அப்படின்னு குமரவேல் கதவை சாத்த போக சரவணன் ஓடி வந்து ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துக்கிறாரு. நான் பிடிச்சிக்கிறேன் சுகன்யா, நீ உள்ளர போய் சொல்லுன்னு பழனி சொல்ல. பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு சுகன்யா இறங்க பழனி மொத்தமா அக்காவை தன்னோட மேல சாச்சிக்கிறாரு. சீக்கிரம் போ குமாரு, சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க, டேய் வண்டியை எடுறான்னு அவசரப்படுத்துறாங்க சுகன்யா. 4 பேரும் கார்ல இருக்க. கார் கிளம்பிடுது. கடையில பாண்டியன் பொருள் எடுத்து கொடுக்கறாரு ஒரு கஸ்டமருக்கு. இந்தாங்கன்னு அவரு நீட்டை வாங்கிக்கிறவரு. எவ்வளோ ஆச்சுன்னு கேட்குறாரு. 110 ரூபா அப்படின்னு பாண்டியன் சொல்ல. சரி கணக்கில் எழுதிக்கோங்கன்றாரு வந்தவர். சரிங்கண்ணே அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு உட்கார போக பொருளை வாங்கினவரு பொருளோட இறங்க போக ஓடி வந்த சரவணன் அவர் மேல இடிச்சிடுறாரு. ஒரு ஹாஃப் சர்க்கிள் அடிச்சு திரும்ப சரவணன் வந்த வேகத்துல கடைக்குள்ள ஏறிடுறாரு. அண்ணா சாரிண்ணா அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க. ஏய் என்னடா கதறி போய் ஓடியார, கதறிக்கிட்டு இருக்கிறேன்னு கேக்குறாரு பாண்டியன். சரவணன் என்ன சொல்றது, என்ன விருப்படி கேக்குறாருன்னு திருன்னு முழிக்கிறாரு. ஏண்டா காலையில வேலை நேரத்துல இம்புட்டு லேட்டா வந்தீனா எப்படிடா எல்லா வேலையும் நானா பார்க்க முடியும் அப்படின்னு பாண்டியன் கேட்டுட்டு இருக்க. சரவணனுக்கு வேர்த்து வழியுது, துடைக்க கூட முடியாம சட்டை பாதி பட்டன் கழண்டு எங்கேயோ கிழிஞ்ச மாதிரி கிடக்கு. ஒரு பேச தடுமாறிட்டு இருக்க. ஒன்னு பண்ணட்டா, டெலிவரி வேலையும் நானே போய் பாத்துக்கிட்டா அப்படின்னு படு புத்திசாலி பாண்டியன் கேக்குறாரு. வர்ற நேரத்தை பாரு அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க. அப்பா அம்மாக்கு உடம்பு சரியில்லைப்பா அப்படின்னு சரவணன் பதற. என்னாச்சுடா, நல்லா தானே இருந்தா அப்படின்னு அவரு சாதாரணமா கேக்குறாரு. அம்மாவை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்குப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல பட்டுன்னு திகச்சு போய் நிமிந்து பாக்குறாரு. என்னடா சொல்ற, ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கா அப்படின்னு பாண்டியன் கேட்க. அப்பா நான் வீட்டுக்கு போயிருந்தேன்ப்பா, அம்மா பேச்சு மூச்சு இல்லாம சமையல் கட்டுல விழுந்து கிடந்தாங்கப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல. ஐயோ அப்படின்னு பதற பாண்டியன் டேன்னு கத்திடுறாரு. எலே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானேடா வீட்டுக்கு போயிட்டு வந்த, அப்ப கூட ஏதோ முன்னாடி உட்காந்து கீரை ஆஞ்சிக்கிட்டு இருந்தாலேடா, அதுக்குள்ள என்னடா ஆச்சு அவளுக்கு அப்படின்னு பாண்டியன் பதட்டமா கேக்குறாரு. சரவணனுக்கு வேர்த்து பயங்கரமா வழியுது. அவருதான் இப்ப ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் போல இருக்காரு. பாண்டியன் மைண்ட்ல டக்குன்னு கோமதி என்னங்க அப்படின்னு கூப்பிட்டது ஞாபகம் வர. ஐயோ அப்படின்னு பின்மண்டையில தட்டிக்கிறவரு நெத்தியில தேய்ச்சிக்கிறாரு. டேய் எப்படிதான் இருக்காப்ப அப்படின்னு கேட்க. எனக்கு எதுவும் தெரியலப்பா, நான் பார்க்கும்போது மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடந்தாங்க. சரியா மாமா அந்த நேரத்துக்கு வந்தாரு, அவரும் நானும் அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம்ப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல புசு புசுன்னு மூச்சு வாங்குற பாண்டியன் டாக்டர் என்னடா சொன்னாருன்னு கேக்குறாரு. அம்மாவை செக் பண்ணிட்டு இருக்காங்கப்பா, நான் உங்களுக்கு கால் பண்ணேன்ப்பா, நீங்க போனே எடுக்கல, அதான் நேர்ல சொல்லலாம்னு ஓடி வந்தேன் அப்படின்னு சரவணன் இன்னும் பதட்டம் துளி கூட குறையாம சொல்லிட்டு இருக்க. பேபேன்னு முழிக்கிற பாண்டியன். டேய் என்னடா இது, ஐயோ நான் அதை கவனிக்காம விட்டுட்டேனேடா. டேய் இப்ப அவளுக்கு பரவாயில்லையா
அப்படின்னு பாண்டியன் பதட்டத்தோட கேட்க, இல்லப்பா அம்மா இன்னும் மயக்கத்துல தான்ப்பா இருக்காங்க, இன்னும் நினைவு திரும்பல அப்படின்னு சரவணன் வழியிற வியர்வையை துடைக்க, டேய் டேய் நீ ஒன்னும் பயப்படாத, அவளுக்கு ஒன்னும் ஆகாது, நீ கடையாடடா போலாம் அப்படின்னு சாவியை எடுத்து கொடுக்கறாரு பாண்டியன். பாண்டியன் பைய தூக்கிட்டு இறங்கி வர சரவணன் வேக வேகமா வெளியே கிடக்குற அரிசி மூட்டைங்கெல்லாம் எடுத்து உள்ளர வைக்கிறாரு. டேய் சீக்கிரமாடா, வேகமா எடுத்து வை அப்படின்னு பாண்டியன் ரோட்ல இறங்கி நிக்க சரவணன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஷட்டரை போடுறாரு. இங்க ஹாஸ்பிட்டல்ல கோமதி இன்னும் அன்கான்சியஸா தான் இருக்காங்க. பிரீதிங்க்கு ஆக்சிஜன் மாஸ்க் வச்சிருக்க, மானிட்டர்ல ஹார்ட் பீட் ஓடிக்கிட்டு இருக்கு. ஐசியூல அவங்க அப்படியே மயக்கத்துல கிடக்க ஒரு டாக்டரும் ஒரு நர்ஸும் கூடவே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அங்க வெளியே கதிர், மீனா அப்படின்னு 2 பேரும் கவலையும் டென்ஷனுமா நின்னுட்டு இருக்காங்க. டாக்டர் ரொம்ப சீரியஸா நர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. அத்தைக்கு எதுவும் ஆகாது கதிர், நீ பயப்படாத அப்படிங்கிறாங்க மீனா. நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க பாண்டியன் பரபரப்பா ஓடி வர்றாரு. பின்னாடியே சரவணனும் பதட்டமா ஓடி வர்றாரு. ஏன்பா மீனா அப்படின்னு கூப்பிட திரும்பி பாக்குற மீனா மாமான்றாங்க. எப்படிப்பா இருக்கு அவளுக்கு அப்படின்னு பாண்டியன் கேட்க, மாமா பதறாதீய, இன்னும் எதுவும் சொல்லல மாமா, டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கன்றாங்க மீனா. டேய் எங்கடா வச்சிருக்காங்க அப்படின்னு கதிரை இழுத்து விட்டுட்டு கண்ணாடி வழியா பாக்குறாரு பாண்டியன். அவரு கதவை திறக்க போக, மாமா உள்ளர போகாதீங்கன்றாங்க மீனா. அப்பா உள்ளர போக முடியாதுப்பா அப்படின்னு கதிர் அவரோட கையை பிடிச்சிக்க, இல்லடா நான் உள்ளக்க போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு அவரு பதற, அப்பா உள்ளர விடமாட்டாங்கப்பான்றாரு கதிர். டேய் எப்படிடா இருக்கா, டேய் டேய் ஏய் கோமதி கோமதி அப்படின்னு பதறாரு அவரு. அப்பா அப்பா விடமாட்டாங்கப்பா அப்படின்னு கதவு கிட்ட போறவரை மறுபடியும் இழுத்து பிடிக்கிறாரு கதிர். இல்லப்பா ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு பாண்டியன் உள்ளர கைய நீட்ட, இல்ல மாமா பதட்டப்படாம உட்காருங்க மாமான்றாங்க மீனா. செக் பண்ணிட்டு சொல்லுவாங்கப்பா, நீங்க வாங்க வந்து உட்காருங்க முதல்ல அப்படின்னு கதிர் அவரை பிடிச்சி இழுக்க, ஐயோ நல்லா தானேடா இருந்தா, திடீர்னு எப்படிடா அவளுக்கு இப்படி, ஐயோ அப்படின்னு அவரு புலம்பிட்டு இருக்க, அப்பா வாங்க உட்காருங்கப்பா அப்படின்னு கதிர் அங்க இருக்க சேர்ல உட்கார வச்சிடுறாரு. ஐயோ கோமதி அப்படின்னு அவரு புலம்பிட்டு இருக்க, அப்பா பயப்படாதீங்கப்பா அப்படின்னு கதிர் இப்போ அப்பாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. டேய் போடா, என்னை விட்டுட்டு டாக்டர்கிட்ட போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேளுடா அப்படின்னு பாண்டியன் பதற, அப்பா அப்பா அமைதியா இருங்க, டாக்டர் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அப்பாவோட தோலை தட்டி கொடுக்கறாரு கதிர். சரவணன் யாரு ஏன்னு கேட்க கூட ஆள் இல்லாம அப்படியே பதட்டமா கண்ணாடி வழியா எட்டி எட்டி பார்த்துட்டு நிக்கிறாரு. உள்ளர கோமதி கிட்ட எந்த அசைவும் இல்ல. மாத்தி மாத்தி டாக்டர் நர்ஸ் பேசிட்டே இருக்காங்க. உள்ளர மானிட்டர்ல பீப் பீப்னு சவுண்ட் வந்துட்டு இருக்க. வெளியே பாண்டியன் டென்ஷன்ல, அதெல்லாம் அவளுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே பயமும் பதட்டமா எல்லாரையும் பாக்குறாரு. அப்போ நர்ஸ் ஒரு ட்ரேயோட வெளியே வர, சிஸ்டர் அம்மாவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கதிரும் சரவணனும் ஒரே பாய்ச்சலா பாஞ்சு கேக்குறாங்க. டாக்டர் பாத்துட்டு இருக்காங்க, வந்து சொல்லுவாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, ஓகே தேங்க்யூ சிஸ்டர் அப்படிங்கிறாரு சரவணன். அப்போ டாக்டர் வெளியே வர, டாக்டர் டாக்டர் டாக்டர்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க. டாக்டர் அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு சரவணன் கேட்க, இருங்கன்றாங்க டாக்டர். நாங்க பாக்கலாமா அப்படின்னு சரவணன் கேட்க, என்னங்க இது பிபி சுகர்லாம் இவ்வளவு லோவா இருக்கு, நீங்க யாருமே கவனிக்கலையா அப்படின்னு டாக்டர் திட்ட, எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. பிபி சுகருக்கெல்லாம் ரெகுலரா மாத்திரை போடுறாங்களான்னு டாக்டர் கேட்க, ஆமாங்க டாக்டர் போடுறாங்கன்றாங்க கதிர். இன்னைக்கு காலையில மாத்திரை போட்டாங்களா அப்படின்னு டாக்டர் கேட்க, எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அது தெரியலங்க டாக்டர்ங்கிறாரு சரவணன். உங்க யாருக்கும் தெரியாதா அப்படின்னு டாக்டர் கேட்க, இல்ல டாக்டர் தெரியல, நான் வீட்டுக்கு போகும்போது சமையல் கட்டுல அம்மா மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தாங்க, வீட்டுல வேற யாருமே இல்ல அப்படின்னு சரவணன் சொல்ல பாண்டியனுக்கு தர்ம சங்கடமா இருக்கு, குற்ற உணர்ச்சி ஆகுது. எவ்வளவு நேரமா மயக்கமா இருந்தாங்க அப்படின்னு டாக்டர் கேட்க, எவ்வளவு நேரம் அப்படின்னு சரவணன் யோசிக்கிறாரு, தொலாவறாரு. கொஞ்ச நேரம் யோசிக்கிறவரு, தெரியலங்க டாக்டர்ங்கிறாரு. என்ன ஆளுங்கய்யா நீங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் பாத்துட்டு இருக்க பாண்டியன் மனசுல மறுபடியும் கோமதி என்னங்கன்னு கூப்பிட்ட ஞாபகம் வருது. ஆன்னு அனுத்திட்டு என்னங்க அப்படின்னு அவங்க கூப்பிட்ட ஞாபகம் அவருக்குள்ள வருது. ரொம்பவே யோசிச்சுட்டு நிக்கிறாரு பாண்டியன். கோமதிக்கு என்ன ஆக போகுது, பாண்டியன் எவ்வளவு நேரம் மயக்கமா இருந்தாங்கன்னு சொல்ல போறாரா, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.